வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னாங்க சப்போட்டா மரங்க. கரெக்டா இந்த தோட்டம் நான் ஓட்டுற பாத்தீங்க அப்படின்னா நீங்க முன்னாடி வீடியோல பாத்திருப்பீங்க. இந்த மரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிளுகிழுப்பே இல்லாம இருந்ததுங்க. அப்ப நம்ம வந்து தோட்டம் ஓட்டதுக்கு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவு காய்கள் கிட்டத்தட்ட பாத்தீங்க அப்படின்னா ஒரு 200-300 காயை நாங்க பொறிச்சிட்டோம். பொறிச்சதுக்கு அப்புறமே பாருங்க எந்த அளவு காய்களுக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நல்ல பலன் தருதுங்க. அதே மாதிரி பாருங்க, இங்க பாருங்க இருந்து மட்டுமே ஒரு 8 காய் வருதுங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா நல்ல பலன் தருது. ஒரு வருஷம் 2 வருஷம் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இந்த சப்போட்டா மரத்துல இருந்து வரக்கூடிய பயன்கள் ஏராளமா இருக்குது. சப்போட்டா பழம் வந்து நம்ம சாப்பிட்டு நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது. எதுக்காக வந்துட்டு இவங்க இப்படி வர்றாங்கன்னே தெரியல. எனக்கு வந்து நிழல் கொடுக்கறதுக்காகவே இவங்க வந்து நல்லா பெருசாயிட்டாங்க. இதுன்னு பாருங்க 2 மணாவே போதுங்க. அப்படியே இப்படி ரொம்ப டார்க் கருப்பா தெரியும். அந்த அளவுக்கு வந்து நிழல் இருக்குங்க. இங்கதான் பாத்தீங்க அப்படின்னா நிறைய வீடியோ போட்டிருப்பேன். ரொம்ப மனசு ஏதாவது சரியில்லாம இருந்தது அப்படின்னா இந்த மரத்துக்கடி வந்து உட்கார்ந்தோம்னா போதுங்க, எல்லாமே சரியாயிருச்சு. சரிங்களா? முடிஞ்சது அப்படின்னா நீங்க ஒரு பிறந்த நாளுக்கும் பல மரங்கள் ஏதாவது உங்ககிட்ட இருக்கிற இடத்துல வைங்க. அப்படி இல்லாட்டி பக்கத்தில் ரோட்டோரமா எங்காவது வச்சீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பயன் தரும், நம்மளுக்கும் சேர்ந்து பயன் தரும். நன்றி, வணக்கம்.